காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நீடிக்கும் நிலையில் காசாவின் ஹமாஸ் பிரதி தலைவர் கலீல் அல் ஹையா தலைமையில் பிரதிநிதிகள் குழு ஒன்று கெய்ரோ சென்றுள்ளது. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. இந்த குழு கட்டார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தர்கள் கையளித்த போர் நிறுத்த முன்மொழிவு ஒன்று மற்றும் இஸ்ரேலின் பதில் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. உடன்பாடு ஒன்றை எட்டும் முயற்சியை அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற மத்தியஸ்தர்களும் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த புதிய போர் நிறுத்த முன்மொழிவில் உள்ளடங்கும் விடயங்கள் வெளியிடப்படாத போதும் இஸ்ரேலிடம் இருந்து சனிக்கிழமை கிடைத்த புதிய முன்மொழிவு தொடர்பில் ஹமாஸ் கெய்ரோ பேச்சுவார்த்தையில் பதிலளிக்கவிருப்பதாக ஹமாஸ் அதிகாரிகள் இருவரை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கும் பாலஸ்தீனர்களை விடுவிப்பதற்கு பதிலாக 40க்கும் குறைவான பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் இரண்டாவது கட்டமாக நீடித்த அமைதி காலம் ஒன்றை எட்டவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றுக்கான ஹமாஸின் நிபந்தனைக்கு இஸ்ரேல் சமரசமான பதிலை அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதல் கட்டத்தின் பின் காசா மக்கள் வடக்கு மற்றும் கிழக்கு காசாவுக்கு சுதந்திரமாக நடமாட இஸ்ரேல் அனுமதிப்பதோடு காசாவில் இருந்து இஸ்ரேலிய துருப்புகள் பகுதியளவு வெளியேற உள்ளது என்றும் போர் நிறுத்த முன்மொழிவில் உள்ளடங்கிய விடயங்கள் பற்றி தெரிந்த வட்டாரங்கள் மூலம் தெரிய வருகிறது. இஸ்ரேல் மற்றும் எகிப்திடம் இருந்து கிடைத்துள்ள புதிய முன்மொழிவு தொடர்பில் தமது அமைப்புக்கு பாரிய பிரச்சனைகள் இல்லை என்று ஹமாஸ் மூத்த அதிகாரி ஒருவர் AFP செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் புதிய இடையூறுகள் இல்லாத வரையில் நிலைமை சாதகமாக உள்ளது. முன்மொழிவின் உள்ளடக்கம் தொடர்பில் ஹமாஸ் சமர்ப்பித்த அவதானிப்புகள் மற்றும் விசாரணைகளில் பாரிய பிரச்சனைகள் இல்லை என்று பெயர் குறிப்பிடாத அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இதில் பூகோள அடிப்படையில் எகிப்து எல்லையான ரஃபாவில் போர் நெருங்கியிருக்கும் நிலையில் எகிப்தும் உடன்படிக்கை ஒன்றுக்கு தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ரஃபா மீதான தாக்குதல் பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கும் எகிப்து அங்குள்ள பாலஸ்தீனர்களை எல்லை கடந்த தமது நாட்டிற்குள் அனுமதிப்பதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்கும் புதிய முயற்சியாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று பிராந்தியத்திற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளார். சவுதி அரேபியா சென்றடைந்த அவர் ஜோர்தான் மற்றும் இஸ்ரேலுக்கும் பயணிக்க உள்ளார். கடந்த அக்டோபர் 7 காசா போர் வெடித்தது தொடக்கம் பிளிங்கன் பிராந்தியத்திற்கு விஜயம் மேற்கொள்ளும் 7வது முறையாக இது உள்ளது. இதில் சவுதி மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் ராஜதந்திர உறவை ஏற்படுத்த சவுதி தலைமையுடன் புதிய பேச்சுவார்த்தைகளில் பிளிங்கன் ஈடுபடுவார் என்று அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தமக்கு எதிராக சர்வதேச பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்படும் சாத்தியம் தொடர்பில் கவலை அடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா தாக்குதல்கள் தொடர்பில் ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இந்த நீதிமன்றம் நெதன்யாகு, இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவால் கலண்ட் மற்றும் இஸ்ரேல் ராணுவ தளபதி ஹெர்வி ஹலவிக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக பரவலாக செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.